Namaste to all my kutti lovely challams. Welcome, சுஸ்வாகத்தம் டு ஜாலியோ ஜாலி ஹிந்தி கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம व्यंजन संधि தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி हिंदी वर्णमाला के अक्षर के वर्गों के नाम பார்த்தலாம். स्वर. இப்போ ஸ்வர்னா அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ. இந்த 11 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்வர். அனுஸ்வர் அங், விசர்க அஹ. நெக்ஸ்ட் வந்து व्यंजन. व्यंजनல வந்து ஸ்பர்ஷ व्यंजन. ஸ்பர்ஷ व्यंजनனா க வர்க்க, ச வர்க்க, ட வர்க்க, த வர்க்க, ப வர்க்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்பர்ஷ व्यंजन. இப்போ க வர்க்கல என்னெல்லாம் வருது? க க க கங்கனா, ச வர்க்க ச ச ஜ ஜ ஞ, ட வர்க்க ட ட ட ட ன, த வர்க்க த த த த ந, प वर्ग प फ भ भ म. इदा स्पर्श व्यंजन. नेक्स्ट अंतस्थ व्यंजन य र ल व, ऊष्म व्यंजन श श स ह, संयुक्त व्यंजन इक्ष त्र ञ श्र. இது நல்ல நேம்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. व्यंजन संधियोட परिभाषाओं नियमों பார்த்துடலாம். परिभाषा: व्यंजन के साथ व्यंजन या स्वर का मेल होने से जो परिवर्तन होता है उसे व्यंजन संधि कहते हैं. व्यंजन கான்சனன்ஸ் கூட व्यंजन या स्वर கான்சனன்ஸ் அல்லது வவல் அது கம்பைன் ஆகும்போது ஒரு சேஞ்சஸ் வரும், அதுதான் व्यंजन संधिன்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணம்: திக் பிளஸ் கஜ் திகஜ், அப் பிளஸ் ஜ அபஜ், உத் பிளஸ் லாஸ் உல்லாஸ். இப்போ नियम பார்த்துலாம் ஒன் பை ஒன்னா. व्यंजन संधि का पहला नियम: किसी वर्ग के पहले वर्ण दैट इज क च ट त प का मेल किसी स्वर अथवा किसी वर्ग के तीसरे वर्ण ग ज ड द ब अथवा चौथे वर्ण ग ज ढ द भ अथवा अंतस्थ व्यंजन य र ल व से होने पर वर्ग का पहला वर्ण. वर्ग என்னது? क च, क वर्ग, च वर्ग, ट वर्ग, त वर्ग, प वर्ग, அதான் वर्ग. का पहला वर्ण, वर्णना लेटर, இதான் लेटर. क च ट त प पहला वर्ण अपने ही वर्ग के, அதோட வர்க்கக்குள்ளதுல தான் तीसरा वर्ण. இப்போ क வந்ததுன்னா அது गवा மாறும். ठीक है, तीसरे वर्ण में परिवर्तित हो जाता है. इधर तीसरा वर्ण. ओके, एग्जाम्पल वच्चे पातोம்னா क्लियरा புரிஞ்சிரும். फर्स्ट एग्जाम्पल, षट प्लस आनन. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட்ல உள்ள லாஸ்ட் லெட்டர் என்னது? ட, ஹாஃப் ட. செகண்ட் வேர்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஆ, அது ஸ்வர். So, षट plus आनन, षडानन. ड close third letter, ड मात्रा यूज பண்ணி षडानन. दिक plus गज. Next is दिक plus गज. இந்த क close third ग, இது half गவா எழுதணும். दिक गज, அது அப்படியே எழுதிடணும். सत plus गुण. த close द, सद गुण, सद्गुण. षट प्लस रिपु, षट प्लस रिपु. ष टक्लद ड, षड्रिपु. नेक्स्ट दिक प्लस अंत, कक्लद ग, दिगंत. जगत प्लस ईश, तक्लद द, ஈக்குள்ள மாத்திரா போட்டு ஜெகதீஷ். கிளியர்? நீங்க நல்லா ஒன்று கவனிக்கணும். जहां पर हलंत है वहां पर व्यंजन संधि होगी. எங்கெல்லாம் இந்த ஹலந்த் व्यंजन संधिனாலே हलंत அப்படின்னா हाफ लेटर यूज பண்ணுவாங்க. அந்த हलंत यूज பண்றாங்களோ அங்கதான் व्यंजन संधि होगी. ठीक है, दूसरा नियम: यदि किसी वर्ग के प्रथम व्यंजन क च ट त प का मेल न म के साथ हो तब उसी वर्ग का पांचवा व्यंजन हो जाता है.
இப்போ இந்த பிளாக்ல இருக்குது, இதை என்னன்னு சொல்லணும்? ஸ்பர்ஷ் व्यंजन. இதில் உள்ள பிரதம் व्यंजनனா இது க ச ட த ப ஃபர்ஸ்ட் व्यंजन. இது எதோட சேரும்போது ஃபிஃப்த் லெட்டரா மாறும்? ந ம கூட சேரும்போது ஃபிஃப்த் லெட்டர் என்னது? ந ஞ ந ந ம. ஓகே, எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தலாம். வாக் பிளஸ் மை வாங்மை. இந்த கக்குள்ளது ஃபிஃப்த் லெட்டர் என்னது? ஞ. ஷட் பிளஸ் முக் ஷண்முக் ட ந. உத் பிளஸ் நதி உன்னதி த ந. அப் பிளஸ் மை அம்மை த மை. क्लियर? तीसरा नियम, यदि त का मेल ह से हो तो दत हो जाता है और त और ह को हटा देते हैं. इफ त வந்து ह கூட சேரும்போது தத்தா மாறும், और தவும் ஹவும் எடுக்கப்பட்டுரும், நீக்கப்பட்டுரும். ठीक है? उदाहरण, उत प्लस हार उद्धार. Got it? பத் பிளஸ் ஹதி, அந்த ஹ வந்து எடுக்கப்பட்டுரும், தவும் ஹவும் நீக்கப்பட்டுரும். पद्धति. Got it? चौथा नियम, यदि त का मेल न द च ल ज के साथ हो तो वह वर्ण द्वित्व डबल हो जाता है. That is half न, half the, half j, half l and half j. Say for example, ut plus las. The ut half the இருக்கு இல்லையா, the half the இருக்கு இல்லையா, plus las ल. இந்த ल தான் half ल, அதே ल half ल வா வரும். उल्लास. ut plus चारण उच्चारण. இந்த च डबल ஆயிரும். सत प्लस जन सज्जन. तत् प्लस लीन तल्लीन. गॉट इट? अवलोदान. पांचवा नियम, यदि म का मेल किसी व्यंजन के साथ हो तो म को हटाकर उसकी जगह बिंदु अनुस्वर अंग का प्रयोग होता है. இப்போ ம ஏதாவது ஒரு व्यंजन கூட சேர்ந்துச்சுன்னா அந்த மவை நீக்கிட்டு அதுக்கு இடத்துல பிந்து, இந்த டாட் மட்டும் தான் வைக்கணும், அனுஸ்வர் அங்கி மாத்ரா. ஃபார் எக்ஸாம்பிள், சம் பிளஸ் சார். இந்த மாக்குள்ள இடத்துல என்ன வந்திருக்கு? ஜஸ்ட் அ டாட், சன்சார். அகம் பிளஸ் கார் அகங்கார். சம் பிளஸ் கம் சங்கம். किन प्लस चित किंचित. ठीक है? இப்போ மாக்கு இன்னொரு ஒரு ரூல் இருக்கு. म के बाद म का द्वित्व हो जाता है. म க்கு அப்புறம் म வந்ததுன்னா அது டபுள் ஆயிடும். ठीक है? फॉर एग्जाम्पल, सम प्लस मान सम्मान. ठीक है? सम प्लस मति सम्मति. अवलोदान. छठवां नियम, यदि किसी स्वर या व्यंजन का मेल छ से हो तो उसके पहले छ लग जाता है. इफ ஏதாவது ஒரு ஸ்வர் அல்லது व्यंजन கூட छ வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி हाफ छ வரணும். ठीक है? फॉर एग्जाम्पल, अनु प्लस छेद अनुच्छेद. வந்துச்சா? प्रति प्लस छवि प्रतिच्छवि. स्व प्लस चंद स्वचंद. Got it? व्यंजन संधि அவ்வளோதான், கதம். இந்த 6 ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் விசர்க சந்தி. Until then, bye to all my kutti lovely challams. Take care.